மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அரசு மௌனம் காப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா கூட்டணி பலமாக இருப்பது போல் மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். திருச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து நடந்த பரப்புரை கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று உரையாற்றினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டதாகவும் இந்தியா கூட்டணி பலமாக இருப்பது போல் மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் இபிஎஸ் கூறினார். இந்தியா கூட்டணி தான் இந்த நாட்டை ஆளப்போவதைப் போலவும் அதிலே திமுக முதன்மையை விளங்குவதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின். இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பெயரளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. அதுவும் எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார். அதனால இந்தியா கூட்டணி என்ற போர்வையில இந்த தேர்தலில் சந்திக்கிறார். திமுகவுடன் சேர்ந்து சிலர் அதிமுக சின்னத்தை முடக்க முயற்சி செய்ததாகவும், ஆனால் அது வெற்றி பெறவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக வெளியேறியது ஏன் என்பது குறித்தும் விளக்கம் அளித்தார். ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருப்போம். ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு முக்கியம் அல்ல, ஓட்டு போட்ட மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். ஓட்டு போட்ட மக்கள், எங்களை வெற்றி பெற செய்கின்ற மக்கள், எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று போகின்ற பொழுது அந்த மக்களுடைய குறைகளை, மக்களுடைய குரலை அவர் மூலமாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதுதான் எங்களுடைய லட்சியம். அதனைத் தொடர்ந்து தஞ்சை திலகர் திடலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக வேட்பாளர் சிவனேசனுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு திரட்டினார். மீத்தேன் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் திமுக ஆட்சியில் தான் போடப்பட்டதாக புகைப்படத்தை எடப்பாடி பழனிசாமி காட்டினார். திமுக அரசு இருக்கின்ற பொழுது மீத்தேன் கொண்டு வருவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டார்கள். பாருங்க, திரு ஸ்டாலின் முன்னிலையில மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. யார் போட்டது? திரு ஸ்டாலின். இந்த விளைநிலங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது திமுக அரசாங்கம். மேகதாது அணை விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் திமுக அரசு மௌனம் காப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை கட்டுவேன் என்று இன்றைக்கு கர்நாடக அரசு தொடர்ந்து அறிவிப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த விடியா திமுக அரசு வாய் பத்தி மௌனமா இருக்குது. ஏன்னா இந்திய கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டு என்ன பண்றது? இன்றைக்கு மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவிரி நதிநீர். தண்ணீர் இல்லாம போயிரும். டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளை அதிமுக அரசு காத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார்.